Hi. In the today's class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Python with data science. Already Python language அப்படினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். Python is an interrupted and object oriented programming language. Interruptedனா என்ன அப்படினா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு Python with machine learning வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். Interruptedனா that ஒவ்வொரு கோடும் லைன் பை லைன் செக் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அதான் interrupted. object oriented programming language அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அந்த ஒரு அப்ளிகேஷனோட கோட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி அந்த பைத்தானில் வந்து we are not using any curly braces. நம்ம வந்து ஐடென்டேஷன் படி தான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ பைத்தான் இஸ் அ பேக் போன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது? ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபுட் வந்து பரோட்டா. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னா பரோட்டா நான் சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன டேட்டா சயின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ பார்க்கலாம். ஸோ ஐ எம் அ ஓனர். நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன். ஐ எம் ரன்னிங் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வந்து வச்சுருக்கேன். நான் அதோட ஓனர். நான் வந்து என்னோடய கடை வந்து அட் த டைம் வந்து 6 to 8 ஈவினிங் 6 to 8 பீக்கில் ஒர்க் ஆகும். நான் அந்த டைமில் தான் கடை வந்து ரன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபுட் செல்லராக நான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கேன். பட் ஒரு 4-5 மந்த்ஸ் நான் 1 இயராக அந்த கடை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5 மந்த்ஸ் நல்லா என் கடை வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்தது. அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட். ஸோ நான் எதனாலன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு பர்சன் கிட்ட நான் வந்து போகணும், ஒரு பர்சன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய டேட்டாஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேராக ஒரு டேட்டா செட்டாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த கஸ்டமர் வந்தாங்க, எந்த கஸ்டமர் என்ன சாப்பிட்டாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு டேட்டாவாக வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட நான் அப்ரோச் பண்ணணும். தே கேன் பி a டேட்டா அனலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட். பிஃபோர் நான் மூவிங் இன்டு a டேட்டா சயின்ஸில் நம்ம டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் அந்த கிளைண்ட், நான் வந்து ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறக்கூடிய ஒரு கிளைண்ட், நான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டையோ டேட்டா சயின்டிஸ்ட் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் உங்களை நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன். என்ன நான் அப்ரோச் பண்ணுறேன்னா நான் எப்படி 1 இயராக வந்து கடை ரன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எனக்கு வந்து லாஸாக தான் போயிட்டுருக்கு. முன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 6 மந்த் நல்லா போச்சு. ஸோ எதுனால அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா செட்டை வந்து யார்கிட்ட டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டே யார்கிட்டயாவது ஒருத்தட்ட கொடுக்குறாங்க. இஃப் தே ஆர் எஸ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு டேட்டா செட்டில் வந்து அவங்க வந்து சம்மரி எடுப்பாங்க. அந்த சம்மரைஸ் பண்ணுவாங்க. ஸோ சம்மரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக இங்கிலீஷ் பேராகிராஃபில் சம்மரைஸ் பண்ணால் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ அந்த டேட்டா வேல்யூஸை எடுத்து ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் யூஸ்டு டு அனலைஸ் அட் வேரியஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் வேல்யூஸ் மாதிரி. ஸோ எந்த கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தாங்க, எந்த ஃபுட் வந்து அந்த கடையில் வந்து அவங்களுக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கு, ஸோ எந்த கஸ்டமர் கம்மியாக வந்திருக்காங்க, எந்த ஃபுட் அவங்க கடையில் அதிகமாக கம்மியாக சேல் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டேட்டாஸ் மூலிமா அனலைஸ் பண்ணி ஒரு விஷுவல் பார் சார்ட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்ட் டேட்டாலேருந்து ஒரு ரிப்போர்ட் மேட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்ஸ் எப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா விஷுவலைசேஷன் பார் சார்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டேட்டாஸை பிஸ்னஸ் வேல்யூ இன்சைட்ஸ் தான் வந்து மாற்றி கொடுப்பாங்க. தே ஆர் ஒன்லி ஒர்க்கிங் வித் கன்வெர்ட்டிங் த பாஸ்ட் டேட்டா இன்டு வேல்யூபிள் பிஸ்னஸ் இன்சைட். ஸோ அவங்க ஒரு பாஸ்ட் டேட்டாலேருந்து ஒரு பிஸ்னஸ் வேல்யூ வந்து இன்டரப்ட் பண்ணி ஃபைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். தே ஆர் நாட் கோயிங் டு மேக் எனி ப்ரெடிக்ஷன். அவங்க எந்த ப்ரெடிக்ஷனுமே மேக் பண்ண மாட்டாங்க. டேட்டா அனலிஸ்ட் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சா? ஒரு டேட்டாஸ் நம்மளை பொறுத்தவரை நார்மல் பீப்புள், ஒரு நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு அது என்னவா தெரியும் அப்படின்னா வெறும் டேட்டாஸ், இட் இஸ் அ ஃபார்மல் டேட்டா. பட் ஆஸ் அ பாயிண்ட் டேட்டா அனலிஸ்ட் வரும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் சால்விங் அனலிட்டிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி யோசிக்கணும். எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்க டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பேராமீட்டர், எந்த ஃபுட் அதிகமாக செல் ஆயிருக்கு, எந்த கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்காங்க, எந்த கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக வரல, எந்த ஃபுட் லோவாக செல் ஆயிருக்கு, கஸ்டமர் சர்வீஸ் அப்போ எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணி ஒரு பிஸ்னஸ் இன்சைட்டை வந்து சம்மரைசேஷன் மூலிமா ப்ரெசென்ட் பண்ணுறவங்க டேட்டா அனலிஸ்ட். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கும். ஸோ வாட் இஸ் அ கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க பாஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி சம்மரைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த டேட்டாவை இவங்களும் டேட்டா சயின்டிஸ்ட்டும் அனலைஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு இன்சைட்ஸை எடுத்து ஒரு எம்எல் மாடல் யூஸ் பண்ணி அவங்க ப்ரிடிக்ஷனும் பண்ணி தருவாங்க. ஸோ ஃப்யூச்சரையும் ப்ரிடிக்ட் பண்ணி தந்தாங்க அப்படின்னா அதுதான் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ data analyst வேலை என்னன்னா they are used to collect the data and make a summarization and give the business
business values based on the past data. But data scientists அப்படிங்கிறவங்க future predict பண்ண தருவாங்க. So they are playing a main goal in a decision making. So இது key difference between data analyst and the data scientist. So first workflow என்னன்னு பார்க்கலாம். collecting a data நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, க்ளீனிங் இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கிளைண்ட்டாக நான் இருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட எல்லாமே க்ளீன் டேட்டாவாக இருக்காது. சில கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபோன் நம்பர் மிஸ் ஆகலாம், சில கஸ்டமர்ஸ் நேம் மிஸ் ஆகலாம், சில கஸ்டமர்ஸ் நேமே கொடுக்காம சம்திங் ஃபில் மட்டும் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு போயிருக்கலாம். சில இடத்துல வந்து என்ன மிஸ் ஆகலாம் அப்படின்னா டேட்டு, ஃபோன் நம்பர், ஸோ நிறைய மிஸ் ஆகலாம். சில இடத்துல ரிவ்யூஸ் வந்து ரேட்டிங் மட்டும் போட்டு ரிவ்யூஸ் கூட கஸ்டமர்ஸ் போடாமல் இருக்கலாம். ஸோ க்ளீன்டு டேட்டாவாக ஒரு ரா டேட்டா இருக்கிறது கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ தே மஸ்ட் பி ஸ்டார்ட் த ஸ்டெப் இன் க்ளீனிங் த டேட்டா. தெர் ஆர் வேரியஸ் ஸ்டெப் ஆஃப் க்ளீனிங் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தே நீட் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூக்கு நிறைய இன்டர்போலேட்டட் மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபில்னா மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தென் அதை வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ க்ளீனிங் த டேட்டாக்குமே ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஆஃப்டர் த க்ளீனிங் த டேட்டா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனலைசிங் த டேட்டாலாம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எது வந்து மேஜர் ஆஃப் ஃபுட் சேல் ஆகிருக்கு, எந்த கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு பிஸ்னஸ் இன்சைட்ஸ்லேருந்து அவங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார் சார்ட் விஷுவலைசேஷன் மூலிமா ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு இன்சைட்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. இன்சைட்ஸை கெயின் பண்ணி அது மூலிமா ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறது தான் ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் அ டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறத நவ் கரண்ட் ட்ரெண்டில் எல்லா கம்பெனிலும் ஆர்கனைசேஷன்லையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் இஃப் யூ விஷ் டு பி அ டேட்டா அனலிஸ்டாக இருந்தீங்கன்னா யூ நீட் டு பி நோ அபவுட் பேசிக் ஆஃப் பைத்தான் வந்து தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் யூ ஆர் நீட் டு ஒர்க் வித் த டூல்ஸ் ஆஃப் எக்ஸல், பவர் பிஐ அண்ட் டேப்லியூ மாதிரி டூல்ஸ்லாம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா யூ நீட் டு நோ வித் எம்எல் அல்காரிதம்ஸ் அண்ட் தென் த பைத்தானோட எல்லாவோட லைப்ரரிஸ் எப்படி அல்காரிதம்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரியணும். ஸோ தீஸ் ஆர் த கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறவங்க நாட் ஒன்லி தே ஆர் யூசிங் அண்ட் ஹேண்ட்லிங் த டேட்டாஸ், தே ஆர் த மெயின் பர்சன் ஹூ வாஸ் ஆக்டிங் இன் மேக்கிங் அ பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஸோ அதனால தான் டேட்டா சயின்டிஸ்ட்கான டிமாண்ட் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஓவர்வியூ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன வேலை பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்ன சொல்யூஷன் சீக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து டேட்டா சயின்டிஸ்ட் எங்கெங்கே தேவை அப்படின்னா நார்மல் ஒரு பொட்டிக்கடை வச்சுருக்கவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடி கம்பெனி ரன் பண்ணுறவங்களுக்கும் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் நீடு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து எதை மேக் பண்ணி ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் யூசிங் என் எம்எல் மாடல்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி எம்எல்னா என்ன, ஒரு மாடலில் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு மிஷின் மாடலில் ஒரு பாஸ் டேட்டா மூலிமா ட்ரெயின் பண்ணி அதை வந்து நம்மளோட நீட்காக ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து எம்எல் வேலை. மிஷினை வந்து பாஸ் டேட்டா மூலிமா ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பண்ணி ஒரு நீட்காக நம்ம அந்த மாடலை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்கேன்னா இமெயில் ஸ்பேம் ப்ரிடிக்ஷன். நான் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை எடுத்துக்கிறேன். சென்னை சிட்டியில் நான் வந்து எனக்கு எவ்வளோ ஹவுஸ், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஹவுஸ் ப்ரிடிக்ஷன் எவ்வளோ விற்குதுன்னு கேட்குறேன். ஸோ அதில் வந்து நிறையா பேராமீட்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இந்த ஹவுஸ் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் தட் எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும்னா லிஸ்ட் எடுக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோட சைஸ், ஹவுஸோட சைஸ் 2 BHK 3 BHK, அண்ட் தென் லேண்ட் மார்க்ஸ், இட் இஸ் இன் அ மெயின் சிட்டி ஆர் என்ன ரூரல் பேக்ரவுண்ட், அதை டிபெண்ட் பண்ணி. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன டிபெண்ட் பண்ணி இது ஆகும் அப்படின்னா அண்ட் தென் இது பில்டர்ஸோட இது பண்ணி சில பில்டர்ஸோட ஃபேமஸாக இருப்பாங்க, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. பெட்ரூம் ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டீலர்ஸ், அதுக்கப்புறம் விச் டைப் ஆஃப் ஹவுஸ், அந்த மாதிரி இது விலாவா இல்லை ஸோ இட் இஸ் வில்லா ஆர் எனி அதர் திங். ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் திங். ஸோ இது வந்து எப்படி இது எது எப்படி யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ப்ரிடிக்ட் த கண்டினியூஸ் வேல்யூஸ். ஸோ ஈவன் அந்த ஒன் பெராமீட்டருக்கு வழியும் நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெராமீட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம ரிக்ரெஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த கண்டினியூஸ் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து எம்எல்ஏ டீப்பாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஒரு கம்ப்ளீட் நிறையா பெராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகும். ஆனால் பட் கிளாஸிஃபிகேஷன் எடுக்கும்போது இட் இஸ் லைக் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், லைக் இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷன். வி யூஸ் டு ஃபீட் த டேட்டா. இல்லை நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை மாடலுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருந்தால் இது ஸ்பேம், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருந்தால் இது நாட் ஸ்பேம்னு இது பண்ணிடுவோம். இட் இஸ் டிபெண்ட் ஆன் சம் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ரிக்ரெஷனை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த கண்டினியூஸ் வேல்யூஸ். அந்த அவுட்கம் அப்படிங்கிறது நிறையா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நிறையா
அந்த வேரியபிள்ஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு உங்களுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல இது எப்படி வந்து டேட்டா சயின்ஸ் ஹெல்ப் பண்ணது ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு கிளைண்ட் வந்து வச்சுருக்காங்க, அவங்க ஒரு ஹோம் அந்த வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க, மீன் ஒரு ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கன்னா அதே மேபி எனி சேஞ்ச் அந்த ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்காமல் கஸ்டமர் கம்மிஞ்சிருக்கலாம். அண்ட் ஒரே மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ரிப்பீட் ஆகிறனால கஸ்டமர் கம்மிஞ்சிருக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் சர்வர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணாதனால அவங்களுக்கு கஸ்டமர் கம்மிஞ்சிருக்கலாம். ஸோ இட் மேபி டிஃபர் ஃப்ரம் எதனால் வேணாலும் அது வந்து கம்மிஞ்சிருக்கலாம். ஸோ இட் குட் பி யூஸ்டு. நம்ம வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு பெஸ்ட் அவுட்கம் கிடைக்கும். ஸோ தெர் ஆர் மெனி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த 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 இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அவுட்கம் இருக்கும். ஸோ எதோ அந்த மூலியமாக தான் நம்மளுக்கு எதாவது ஒரு சேஞ்சில் நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் மேக் ஆகும். ஒன்று கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இல்லாதனால தான் வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கலாம், இல்லை டேஸ்ட் நல்லா இல்லாத, இல்லைன்னா கண்டினியூஸ் டிஷஸ் வந்து ரிப்பீட்டே ஆகிட்டுருக்கு, ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். கிளாஸிஃபிகேஷனாக தேர் இஸ் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். கண்டினியூஸ் வேல்யூ ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம லீனியர் ரெக்ரெஷன் வருவோம். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்ட் டேட்டா நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் இப்போ வரையும் நம்ம டீல் பண்ணது சூப்பர்வைஸ் லேர்னிங். இதே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம்திங் ஒரு அமேசான் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ தே நீட் டு ஃபைண்ட் அவுட் இவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் மோஸ்ட்டாக இவங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஒன்லி ஜென்ஸ் ஆர் உமன்ஸ் அப்படின்னு அவங்களோட டேட்டா செட், ஒரு டேட்டா செட் ரா டேட்டா செட் அவங்க யூசர்ஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தே கான் வி நீட் டு நாட் ஏபிள் டு லேபிள் வி நாட் ஏபிள் டு ப்ரொவைட் த லேபிள் டேட்டா டு த மாடல். ஸோ இட் இஸ் ரேண்டம் டேட்டா வி நீட் டு ஃபீட் இன். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கேமின் கிளஸ்டரிங்ஸ், அந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ஸ், கேமின் கிளஸ்டரிங், பிசி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணி கிளஸ்டரிங் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பிளாட்டன் ஆம்பிளிஃபைட் பண்ணி அது மூலியமாக வந்து கிளஸ்டர்ஸ் ஒரு குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணி எந்தது அதிகம் உமன்ஸ் கஸ்டமர் ஜாஸ்தியாக மென்ஸ் ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ மிஷின் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது தான் வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆஸ் வைஸ் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அது எந்தெந்த நீக்கு எந்தெந்த மாடல் எந்தெந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியணும் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அண்ட் ஹவு தே ஆர் கனெக்டட் அப்படின்னா, ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஎல்எம் அண்ட் டிஎஸ் அப்படின்னா, ஒரு டேட்டாவை தான் வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு டேட்டா, நான் வந்து கிளைண்ட்டாக இருக்கேன், ஒரு ஷாப் ஓனர், ஒரு ஃபுட் ஷெல்லிங் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து நான் நீட் பண்ணுறேன், ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிறேன். அவங்க யார்? டேட்டா சயின்டிஸ்ட். அவங்களுக்கு அவங்க எது மூலிமா ஹேண்டில் பண்ணுறாங்க? டேட்டாஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணி அவங்க எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும்னு கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறேன். தென் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆட்டோமேஷன் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு ஆன்லைன்லேயும் டெலிவரி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க இதில் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் போகணும். இப்போ ஏதாவது ஸ்டாக் அவங்க ரிலேட்டட் அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து ஸ்டாக் ஆன் ஆயிருக்கு அவங்க ஷாப்பில் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக போகிற மாதிரி செட் பண்ணித்தாங்க அவங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஏஐ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் லேட் ஆகுது. ஒரு கிளைண்ட்டோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு வேலை தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அந்த டேட்டா சயின்டிஸ்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மிஷின் லேர்னிங் வேணும், ஏஐ சிஸ்டம்ஸையும் தே கேன் பி யூஸிங். அந்த இடத்துல ஏஎம்எலோட இன்ஜினியரோட வேலையும் அங்கே அக்கம்பனைட் ஆகுது. ஸோ இந்த ஆஸ் பர் த டேட்டா சயின்டிஸ்ட்குள்ளே போகணும்னா உங்களுக்கு மெயின் இருக்க தேவையான ஸ்கில் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் இருந்தால் தான் ஸோ ஹவு தே ஆர் கெட் கனெக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிளைண்ட்டோட நீட் படி ஆக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஃப்ரண்ட் ஏரில் யார் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட். பட் தே நீட் டு நோ அபவுட் எம்எல் பேசிக்ஸ். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருந்தால் எம்எல் அல்கோரிதம் ஃபுல்லாக தெரியணுங்கிறதுல தே கேன் கெட் ஹெல்ப் வித் எம்எல் இன்ஜினியர் அவங்க கம்பெனி பொறுத்த வரையும். பட் எந்த ப்ராப்ளம்க்கு எந்த அல்கோரிதம் சூட் ஆகுங்கிறத வந்து டேட்டா சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை கம்ப்ளீட்லி ஹவு தே ஆர் கனெக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக ஒரு கிளைண்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து யார் அப்ரோச் பண்ணுறா, அந்த டேட்டா சயின்டிஸ்ட் எப்படி எம்எல் அண்ட் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் மூலிமா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து
why the popular Python is popular in data science அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பைத்தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் இன்டரப்டட் அண்ட் என்னென்னா இன்டரப்டட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜுங்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டோம். பைத்தான் லாங்குவேஜ் இட் இஸ் இன்டரப்டட் லாங்குவேஜுங்கிறதுனால தேர் இஸ் நோ மோர் இந்த பிளாக் போடணும் செமிகாலன் போடணுங்கிற எந்த இஷ்யூஸும் இல்லை. இது வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர்ஃபுல் லைப்ரரிஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் லைப்ரரி பைத்தானில் பாண்டாஸ் நம்பை மேட்லாட்லிப் ஸ்கிட்லேர்ன் அண்ட் டென்சார்ஃப்ளோ. பாண்டாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா செட் மேனுப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா செட் மேனுப்புலேஷன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா செட்டில் இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறோம். டேட்டா செட்ஸில் இருக்க வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம். அந்த வேல்யூஸை வந்து கம்பைன் பண்ணுறோம், அந்த வேல்யூஸை சம்மரைஸ் பண்ணுறோம், இந்த காலமை வந்து சம்மரைஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு காலமும் கம்பைன் பண்ணுறோம்னா அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இது இம்போர்ட் பண்ணோம்னா இம்போர்ட் பாண்டாஸ் as pdன்னு சொல்லி தான் இம்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்பை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நியூமரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்பை யூஸ் பண்ணுறோம். நாட் ஒன்லி ஃபார் நியூமரிக்கல் ஆப்ரேஷன், அது வந்து நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் மேஜராக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் மேட்லாட்லிப் இஸ் பெஸ்ட் எவர் லைப்ரரி. ஏன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் அ டேட்டாஸ் இன்டூ பிஸ்னஸ் இன்சைட்ஸ். நம்மளை மாதிரி இப்போ நம்மளுக்கு எல்லாமே புரியும், ஸோ டேட்டாஸ்லேயே இப்படி பார்க்கணும். பட் ஈவன் நான் டெக்னிக்கல் பீப்புள், ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கவனா தே நாட் மேபி எஜுகேட்டடாக இருக்காமல் இருக்கலாம். ஸோ தே நாட் மேபி அப்படின்னா அவங்களுக்கும் புரியிற மாதிரி சார்ட் வைஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற லைப்ரரி தான் மேட்லாட்லிப். ஸோ இம்போர்ட் மேட்லாட்லிப் plot as plt. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டேட்டாஸை வந்து பார் சார்ட்டாக பை சார்ட்டாக ஹிஸ்டோகிராமாக விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லைப்ரரி. அண்ட் தென் எஸ்சி ஸ்கிட்லேர்ன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேக்கேஜ். அது என்ன பண்ணுன்னா அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம மாடல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் த மாடல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து 3 அல்காரிதம்ஸ் பார்த்தோம்ல, சூப்பர்வைஸ் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ அதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. லைக் என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னா லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அதுக்கப்புறம் டிசிஷன் ட்ரீ, சப்போர்ட் வெக்டார் வெர்ஷன், அதுக்கப்புறம் கே-மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ நிறைய மாடல்ஸ். அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எதுலேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா sklearn அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்ல இருந்து அதை இது பண்ணணும். அண்ட் தென் டென்சார்ஃப்ளோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு NLP ஒரு மாடல், ஒரு லார்ஜ் மாடல் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட், அதை வந்து நம்ம இமேஜ் ரெகக்னைசேஷன், இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் ஒரு while we handling with unstructured data அப்படிங்கிறப்போ we need to use a TensorFlow there. So இதான் complete overview of why the Python is making its importance in the data science. ஓகேவா, இப்போ டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, பைத்தான் எதுக்கு டேட்டா சயின்ஸில் நீடுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ why statistics is important அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போது why statistics is important அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம கிளைண்ட் கிட்டேருந்து என்ன வாங்கினா டேட்டா தான் வாங்குகிறோம். ஒரு டேட்டா அப்படிங்கிறப்பவே தட் இஸ் பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டா பேட்டர்ன்ஸை வந்து ஒரு மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது ப்ரெடிக்ட் பண்ண போது மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெசிஷன் மேக்கிங் அந்த டெசிஷன் மேக்கிங்னா ஃபியூச்சரில் அந்த எந்த டெசிஷன் வந்து அந்த பிஸ்னஸ் மேன் எடுக்கணும் அப்படிங்கிறத மாடல் ப்ரிடிக்ஷன் மூலியமாக நம்ம வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாடலை வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அண்ட் தென் ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணணும். அண்ட் டெசிஷன் மேக்கிங் மெஷரிங் அக்யூரசி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா ஒரு இந்த டேட்டா எப்படி மூவ் ஆகுது, ஒரு பர்சன் எந்த டைமில் வந்து வாங்கியிருக்காங்க, எந்த டைம்லேருந்து எந்த பீக் டைமில் வந்து இந்த ஃபுட் அதிகமாக செல் ஆகிருக்கு, எந்த பீக் டைமில் இந்த ஃபுட் அதிகமாக செல் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் தான் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஃபுட் அதிகமாக செல் ஆகிருக்குன்னு பார்ப்பேன், அது எந்த பீக் டைமில் அதிகமாக செல் ஆகிருக்குன்னு பார்ப்பேன், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர் அது அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதில் வந்து டாப் 10 மோஸ்ட் கஸ்டமர் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். அந்த கஸ்டமர் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். ஸோ எந்த ஃபுட் லோவாக செல் ஆயிருக்குன்னு பார்ப்பேன். அது அந்த எந்த ஃபுட் வந்து லோவாக செல் ஆயிருக்கு அது எதனாலன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் எந்தெந்த டைமில் எந்தெந்த பீக் டைம்ஸில் வந்து செல் ஆயிருக்குன்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் டு மேக் அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். நீ ஒரு டைப்பில் வந்து எடுத்து ஒரு ஃபுட் மேஜர் பண்ணி இப்போ ஒரு ஃபுட் மேஜர் பண்ணி கூட நம்ம ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணலாம். ஸோ அந்த ஹோட்டலில் எந்த ஃபுட் அதிகமாக அவங்க சேல் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஃபுட் எந்த பீக் டைமில் அதிகமாக செல் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டர் பேஸ் பண்ணி கூட நம்ம அனலைசிஸ் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மீன், மீடியன், மோட். ஸோ நம்ம வந்து மீன் அப்படிங்கிறப்போ அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ
ஸோ மீன்கிறது ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் வந்து இந்த ஃபுட் வந்து பீக்லேயே இருந்திருக்கு, இந்த ஃபுட் வந்து எவ்வளோ நேரம் வந்து சஸ்டைனபிளாக இல்லாமல் நிறையா செல் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம மீன் யூஸ் பண்ணலாம். மோட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எந்த ஃபுட் வந்து அதிகமாக செல் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற இடத்துல மோட் எவ்வளோ டைம் ரிப்பீட்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல மோட் பார்க்கலாம். அண்ட் தென் மீடியனா சென்டர் ஆவரேஜாக எந்த ஃபுட் செல் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா. ஸோ அதுக்கு வந்து பேக் எண்டில் மேத்தமெட்டிக்கல் தான் இருக்குது. அண்ட் யூஸ்வலி சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி நம்பர் ஆஃப் சான்சஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுட் அதிகமாக செல் ஆயிருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன், ஸோ அது நம்பர் ஆஃப் சான்சஸ்ன்னு சொல்லலாம். பை டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் எந்த ரீசன்ஸ்னால இந்த ஃபுட் அதிகமாக செல் ஆயிருக்கும். ஒயில் பி மேபி டேஸ்ட்டு, அந்த பீக் டைமில் ஒயில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் ஆர் இட்லி வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ வை இட் இஸ் அ பிரேக்ஃபாஸ்ட்னா மெனி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரிஃபர் இட்லி அஸ் அ பிரேக்ஃபாஸ்ட்டோ, அதனால் வந்து அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி அந்த சான்சஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். தென் குவாரலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து நான் அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எவ்வளோ கஸ்டமர் இதை ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் அனலிசிஸ் அந்த ஒரு ஃபுட் ஃபோக்கஸ் பண்ணி தான் எனக்கு இருக்குது. எவ்வளோ கஸ்டமர்ஸ் அந்த ஃபுட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த என்னோட பர்டிகுலர் வியூ இப்படி இருக்குது, அந்த ஃபுட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அந்த இடத்துல அந்த ஃபுட்டோட சேல் எவ்வளோவா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு ஃப்ரம் 1 month to this month, இந்த ஒரு ஃபுட் எவ்வளோ இந்த மந்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஹிஸ்டோகிராம் தான் யூஸ் பண்ணோம். மெயின்லி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து விஷுவலைசேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதனால் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து நிறைய மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் சொல்கிறோம்னா லீனியர் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மிஷின் லேர்னிங் மாடலுமே லீனியர் ரெக்ரெஷன் சொல்கிறோம். பட் அதுக்கு பேக் எண்டில் லீனியர் அல்ஜிப்ரா அந்த பேசிக்ஸ் ஃபார்மேட் பண்ணி தான் ஒவ்வொரு அல்கோரிதம்ஸும் மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் வே மிஷின்ஸ் மேக்ஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹேண்ட்லிங் மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், மேக்ஸோட பேசிக் ரூல் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் தான் மெயின். ஸோ எதனால் இப்படி நடந்தால் இந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணுற ஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் ஃபார் டிஎஸ். ஓகேவா? ஸோ நான் கம்ப்ளீட்டாக டிஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸ்டாட்டிஸ்டிக் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன், என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். என்னென்ன லைப்ரரிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கூட நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். பாண்டாஸ், நம்பை, மேட்லாட்லிப், ஸ்கிட்லர்னிங், டென்சார்ஃப்ளோ அப்படிங்கிறது you're going to handle with a large amount of data அப்படிங்கிறப்போ or unstructured data it is a need to know about a TensorFlow. இது பேசிக் இன்ட்ரோ டெமோ கிளாஸுங்கிறனால உங்களுக்கு TensorFlow பற்றி நான் அதிகமாக சொல்ல. ஸோ லெட்ஸ் go to an example now. So இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டா செட், ஒரு டேட்டாஸையும் நம்ம இந்த இடத்துல நான் டேட்டா செட் எடுக்கல, நான் டேட்டாவை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள், டேட்டாங்கிற வேரியபிளை நான் வந்து டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாண்டாஸ் பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி அப்படிங்கிற இம்போர்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி நான் வந்து பாண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா யூஸ் பண்ணி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறேன். ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இது என்னென்னா நான் இவ்வளோ ஹார்ஸ் படித்தேன்னா எனக்கு இவ்வளோ மார்க் அவுட்கமாக வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போட்டிருக்கேன். 1 hour படித்தா 20, 2 hour படித்தா 40, 3 hour படித்தா 50, அதே மாதிரி 4 hour படித்தா 70, 5 hour படித்தா 90 அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஎஃப் அப்படிங்கிறத அதுவும் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டாவோ அந்த டேட்டா ஃப்ரேமாக நான் வந்து இது பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மேனிப்புலேட் பண்ணுறேங்கிறப்போ pd.data frame of data அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிவிட்டு கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்குள்ளே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் அப்படின்னா, கோவேரியன்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு 2 பேராமீட்டர் எடுத்துக்கிறோம். ஹவு தே மூவ் டுகெதர், இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போது நான் பீக் டைம்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 9 to 10 வந்து இட்லி சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஹோட்டலில் அப்படின்னா ஸோ அது வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக மூவ் ஆகுது. ஏன்னா 9 to 10 அந்த ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இட்லி சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தே ஆர் மூவிங் பாஸ்ட்லி இன்டகிரேட்டட், தே ஆர் இன்டகிரேட்டட் டு ஈச் அதர், பாசிட்டிவ்லி இன்டகிரேட்டட்னு சொல்லுவோம். ஸோ வைல் கம்மிங் டு ஈவினிங் அப்படிங்கிறப்போ அந்த டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ்
கம்மியாகுது. ஏன்னா இந்த லஞ்ச் டைமில் வந்து எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ரைஸ் மீல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபன் ஐட்டம்ஸோட இது கம்மியாகுது. எப்போ வந்து அந்த பீக் டைம் ஹார்ஸ் அந்த மதியானம் பீக் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அந்த டிஃபன் ஐட்டம்ஸோட சேல் கம்மியாகிட்டே வரும். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ்லி இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹவு த டூ பெராமீட்டர்ஸ் அந்த ஒரு 2 பெராமீட்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற இடத்துல கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இஸ் கோவேரியன்ஸ். அதை வந்து கோவேரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதே வந்து கோரிலேஷன் அப்படின்னா ஹவு தே ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அர்த்தம். கோவேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கோவேரியன்ஸ்னால் ஒரு 2 ரிலேஷன், அந்த 2 இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹவு தே ஆர் ரிலேட்டட். அந்த கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது ஹவு தே ஆர் ரிலேட்டட் அப்படின்னு காட்டும். 2 பெராமீட்டர்ஸ்னால் 2 பெராமீட்டர்ஸ் சொன்னேன்ல, மார்னிங் டு 9 to ஒரு 12 வந்து அந்த இட்லியோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த மார்னிங் டைம் அந்த 9 to 8 to 10 வச்சுக்கலாம், இல்லை 8 to 11 வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து பீக் டைமில் இட்லியோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் இட்லிங்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன் தமிழ்நாடு தே யூஸ் டு ப்ரிஃபர் லாங் அப்படிங்கிறதுனால. இதே மதியான டைம் ஆகிட்டு அந்த டிஃபன் சேல்ஸ் லைக் பூரி பரோட்டா இட்லி அப்படிங்கிற மதியான டைமில் சேல்ஸ் கம்மியாகிடும். இந்த டிஃபன் சம் ஆஃப் த மெம்பர்ஸ் தே யூஸ் டு ஹேவ் டிஃபன் லஞ்சில் சாப்பிடுவாங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அரௌண்ட் இன் அவர் சரௌண்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டிஃபன் செல்லிங்கோட ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். அந்த 2 பெராமீட்டரும் நெகட்டிவ்லி டு கோரிலேட். இந்த ஆஃப்டர்நூன் டைமில் டைம் அண்ட் டிஃபன் செல்லிங் ரேட் வந்து இப்போ நெகட்டிவ்லி கோரிலேட், இந்த மார்னிங் டைமில் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணுறது கோவேரியன்ஸ். கோரிலேட்னா ஹவு தே ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அந்த மாதிரி வந்து. இப்போ மார்னிங்கில் 2மே சேல்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அவங்க எப்படி பாசிட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா இல்லை மாடரேட்டாக இருக்கான்னு சொல்கிறது தான் வந்து கோரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கோவேரியன்ஸ்னால் ஒரு 2 வேரியஸ் எப்படி மூவ் ஆகுது, தே ஆர் நேவிகேட்டிங் பாசிட்டிவ்லி இல்லை நெகட்டிவாக நேவிகேட் ஆகுது, அது ஆர் ரேட்டட் பாசிட்டிவ்லியா இல்லை நெகட்டிவ்லியா அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறது கோவேரியன்ஸ். கோரிலேட்டட்னா ஹவு த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆர் வீக் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் கோரிலேஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து கோரிலேஷன் தான் வந்து கோவேரியன்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். லெட்ஸ் see 4.2. ஸோ இது வந்து ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம கோவேரியன்ஸ் அப்படி .co அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனேயுமே நம்மளுக்கு வந்து அந்த கோவேரியன்ஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷனோட நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கோவேரியன்ஸ் என்ன தெரிஞ்சிச்சா 2 பேராமீட்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, யார் நெகட்டிவ்லி குவாலிட்டட் ஆர் பாசிட்டிவ்லி குவாலிட்டட்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் கோரிலேஷன் தான் ஹவு த ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ராங், அதை நம்ம ஃபைன் பண்ணுறது தான் கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா வந்திருக்கும். மெயின் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டாண்டப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மெயின் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பைத்தானோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், பைத்தானோட லைப்ரரிஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, பேசிக் சின்டாக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு லைப்ரரிஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் we are going to use that much of libraries. ஸோ நீங்கள் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நிறையா லைப்ரரிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க which is related to, and then statistical mathematical formulas probability எப்படி ஒர்க் ஆகும், அந்த algorithmic algebra எப்படி ஒர்க் ஆகும், பிகாஸ் they are அந்த கிளஸ்டரிங்லையுமே which is also behind as mathematical formulas வச்சு தான் நம்ம கிளஸ்டரிங் அல்காரிதமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப், லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பண்ணுங்கிறத லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நிறைய அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து லாஜிக்கல் திங்கிங் தான் மெயின். பைத்தானோட பேசிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டாக வந்து ஒரு கம்பெனியில் சர்வே பண்ணிட முடியும். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோ அபவுட் பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ். லெட்ஸ் see you in our next class with interesting topic. Thank you.